ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரக்யா லைஃப் ஸ்டைல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேர்க்கடலை லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையை சேர்த்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை கருகாமல் இருக்குங்க. இது போல் மிதமான தீயிலே வறுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாங்க. வேர்க்கடலை ஆறுனதும் தோலெல்லாம் நீக்கிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொரன்னு அரைச்சிக்கலாங்க. நைஸாக அரைக்க வேணாம், கொரன்னு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது போல் கொரன்னு அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிட வேண்டாம். இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாங்க. 2 கப் வேர்க்கடலைக்கு 1 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இது போல் வெல்லத்தை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல வேர்க்கடலை, அந்த மாவை அரைச்ச வெல்லத்தோடு சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்சியில் 1லேருந்து 2 பல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு லேசாக அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சுங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி வச்சுக்கலாங்க. பவுலில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 கப் வேர்க்கடலைக்கு 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம லட்டு உருட்டிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக ஹெல்தியான வேர்க்கடலை லட்டு ரெடி ஆயிருச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.